friends, welcome to my channel. இந்த ஒரு வீடியோல 12th மேக்ஸ் மிட் டர்ம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாமா? ஸோ சூப்பராக படிக்கிறோம், நல்லா மார்க் வாங்குறோம். இந்த ஒரு வீடியோல நான் சொல்லக்கூடிய 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க், 5 மார்க், நீங்கள் இதை படித்தாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயமே தேவையில்லை. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், நல்லாவே மார்க் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு எதில் மார்க் பண்ணிக்கணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்கும் 3 மார்க்கும் நான் சாப்டர் வைஸாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் சூப்பராகவே உங்களுக்கு தெரியும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2லேருந்து 1.12 வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி பார்த்துணும், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எக்ஸசைஸ் 1.2ல 1, 2, 3ல அந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப எக்ஸாம்பிள் 1.13, 1.14, 1.17 இந்த மாதிரி அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாப்டர் 2ல தாங்க இருக்கிறதுல பெரிய சாப்டர். ஸோ அதில் பாருங்க, இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், நல்லாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.2, எக்ஸசைஸ் 2.3 பாருங்க, ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட், அது மட்டும் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.4ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், அதுக்கப்புறம் 3, 4, 5 இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.5ல பாருங்க எல்லாமே இருக்குங்க. ஸோ 1 to 10 வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சிட்டாலே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.11 to 2.17 வரைக்கும் இருக்கிற சம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.6ல பார்த்தோன்னா 1, 3, 4, 5லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸாம்பிள் 2.27, 25, 26, 24லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.28, 29, 30, 32 இதை கவர் பண்ணிட்டா நமக்கு சாப்டர் 2 முடிஞ்சது. சாப்டர் 3ல பாருங்க, எக்ஸசைஸ் 3.1ல 1, 2, 7, 9, 11. அப்புறம் எக்ஸாம்பிள் 3.1லேருந்து 3.5, 3.7 வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.2 ஃபுல்லாக நம்ம எக்ஸாம்பிளோட கவர் பண்ணிட்டோம்னா சூப்பராக படிச்சலாம். ஏன்னா சாப்டர் 3 ரொம்பவே சின்ன ஒரு யூனிட் அப்படின்றதுனால நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 4 பாருங்க, எக்ஸசைஸ் 4.1ல 3, 4, 5, 6, 7, எக்ஸாம்பிள் 4.1 to 7 வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்க 4.13லேருந்து 4.15 வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.8 to 4.9. சாப்டர் 1ல 5 மார்க். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா 5 மார்க், அப்படியே பட்டு நம்ம மார்க் வாங்கிக்கலாம். சாப்டர் 1ல பாருங்க, எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம்மும் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில் 4th சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பிடிஎஃப் நல்லா நிறுத்தி நிதானமாக நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கினீங்க. சூப்பராக நீங்கள் படிச்சுக்கிட்டா அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.29, 30, 32, 34, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.6ல பாருங்க 2, 3, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்க 1.31, 46 மாதிரி எல்லாமே இருக்கு. சாப்டர் 2 பார்த்தலாமா? ஸோ எக்ஸசைஸ் 2.4ல 7th சம். ஸோ இந்த ஒரு சம்மை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் 2.5ல 7, எக்ஸாம்பிள் 2.14 இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறதுனா சூப்பராக ஒரு சம்மா நம்ம புரிஞ்சு போட்டோம்னாவே போதும். நான் இந்த ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே கண்டிப்பாக 8 above வாங்கியெல்லாம் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நீங்கள் மிட் டேர்முக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. நீங்கள் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவையே ஃபாலோ பண்ணி இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சாப்டர் 3ல பாருங்க, ஸோ எக்ஸசைஸ் 3.1ல 9, 10, 6, எக்ஸசைஸ் 3.3ல 5th 1, எக்ஸாம்பிள் 3.6லேருந்து 3.15. ஸோ அதுலேருந்து பார்க்கலாம், இல்லைனா இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக. அப்புறம் எக்ஸாம்பிள் நம்ம 3.28 ஒன்னே ஒன்று இருக்கு பாருங்க, அது மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. 3.4 ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிளோட நம்ம படிச்சிட்டோம்னா சாப்டர் 3 ஓவர். ஸோ சூப்பராக நம்ம படிச்சிடலாமா? சாப்டர் 4 பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 4.1ல 6th சம்மும் 7th சம்மும், எக்ஸசைஸ் 4.2ல 8th சம், எக்ஸசைஸ் 4.3ல 4th செகண்ட் சம்மும் 3rd சம்மும். அப்புறம் எக்ஸாம்பிள் 4, 10, 11, எக்ஸசைஸ் 4.4ல செகண்ட் சப்ளிமெண்ட்ரியில் 2, 1, 3. அதுக்கப்புறம் பாருங்க, எக்ஸசைஸ் 4.5ல 5th சம், 6th, 7th, 8th, 9th, 10th சம் வரையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த சாப்டர் வைஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதும், சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
கண்டிப்பா 80 above வாங்கிடலாம்னு சொன்னல. இது வந்து மிட் டேர்ம்க்கு மட்டும் கிடையாது. பப்ளிக் வரைக்கும் நீங்க வச்சு நிதானமா வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து மெட்டீரியல் வேணும் இல்லைன்னா வந்து சம்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ்லாம் வந்து ஈஸியா போடுற அந்த மெத்தட்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை நாங்க வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரா பாருங்க. நல்லா வந்து மேக்ஸ் போட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து 80 above இல்ல 90 கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.